நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா கஷ்டங்களையும் அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருப்பவர் மட்டுமல்ல, அந்த கஷ்டத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க அவரே இறங்கி நமக்காக செயல்படுகிறவராய் இருக்கிறார். 4வது கேள்வி, பஞ்ச காலத்தில் பெத்லகேமை விட்டு போனது யார்? இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை என்று கர்த்தர் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். இதைதான் மோசே யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலேதான் கர்த்தருடைய மகா பெரிய வல்லமை விளங்கினது. கர்த்தர் தாம் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த தேசங்கள் யாவும் அறிந்து கொள்ளும்படியாய் தம்முடைய வல்லமையை முழுவதுமாய் விளங்கச் செய்கிறார். இஸ்ரவேல் மக்களை தமது வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். இன்றைக்கு நீங்களும் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே இருந்தாலும் நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறவர்களாக இருந்தால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு நன்மையானதை தர அவர் வல்லவராய் இருக்கிறார்.